Hi friends, இன்னைக்கு ஒரு அழகான வார்த்தை எலுசிடேஷன். ஸோ எலுசிடேஷன் அப்படின்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேயா, ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எலுசிடேட் பண்ணால் அது நம்மளால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். அதை தான் வந்து எலுசிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் மழை இப்படி தான் பெய்யுதுன்னு சொல்லி நீ வாயில் சொன்னால் கூட அது புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. நீ என்ன பண்ணுவோம், அப்போ நம்ம ஒரு டயக்ராம் போட்டு கடல்லேருந்து ஆவியாகி தண்ணி மேலே போய் அது மேகமாக மாறி ஸோ அந்த டயக்ராம் போட்டு எலுசிடேட் பண்ணுறோம் பார்த்தியா? அப்போ மழை இப்படி தான் பெய்யுது அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை குழந்தைங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா, சென்டென்ஸ் பாருங்கள். தி டயக்ராம் எலுசிடேட்ஸ் தி இன்னர் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் தி மிஷின். அந்த டயக்ராம் வந்து எதை எலுசிடேட் பண்ணுது? மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது உள்ளார அப்படின்னு சொல்லி டயக்ராம் மூலியமாக எலுசிடேட் பண்ணுது. ஓகேயா, ஸோ அப்போ வந்து நம்ம மிஷினுடைய ஒர்க்கிங் என்ன அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எலுசிடேட் பண்ணுற அப்படின்னா அதை இன்னும் ஈஸியாக நீ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற அப்படின்னு அர்த்தம். சரியா? பாய்.